அண்மை செய்தியை பார்க்கிறோம். டாடா நிறுவனம் 9,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இதனை டிஆர்பி ராஜா தனது எக்ஸ் தள பதிவில் வெளியிட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 9,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம். டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தரப்பில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 9,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொண்டிருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதிநவீன வாகன உற்பத்தி ஆலையை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாக இருக்கிறது. இதன் மூலம் 5,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 மாத இடைவெளியில் 2 பெரிய வாகன உற்பத்தி தொழில் முதலீடுகள் மேற்கொள்வது தமிழ்நாட்டில் இதுவே முதல் முறை எனவும் தொழில்துறை அமைச்சர் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அவ்வப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாடு பயணம் மேற்கொண்டு பல்வேறு முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டிலும் 450க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஈர்க்க வேண்டும், அதே போன்று வேலை வாய்ப்பை அதிகரிக்க வேண்டும் உள்ளிட்ட நோக்கத்துடன் தமிழ்நாடு அரசின் தொழில்துறையை பொறுத்தவரையில் பல்வேறு முதலீடுகளை ஈர்த்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் அதிகபட்சமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் பொறுத்தவரையில் 9,000 கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளை தற்போது மேற்கொண்டிருக்கிறது. இந்த முதலீடுகளை பார்த்தோம் என்றால் அதிநவீன வாகன உற்பத்தி ஆலையை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்த 9,000 கோடி முதலீடுகள் மூலம் சுமார் 5,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எனவும் தகவல் என்பது வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.